அடுத்து இந்த குளத்தூர் தொகுதிக்கு மட்டுமல்ல, சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு தொகுதிகள், புழலை பார்க்கிறோம், மாதவரத்தை பார்க்கிறோம், வடசென்னையில் இருக்கக்கூடிய பல தொகுதிகளை பார்க்கிறோம். இன்னைக்கு ஜிஹெச் எடுத்துக்கிட்டா, ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கிட்டா, அடுத்த மாதிரி ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கிட்டா, அங்கெல்லாம் கூட்டம் நிரம்பி வழியுது. அதனால அந்த கூட்டத்தை ஓரளவுக்கு குறைக்கணும் என்பதற்காக இங்கே ஏற்கனவே செயல்பட்டு கொண்டிருந்த பெரியார் நகர் மருத்துவமனை அதை தரத்தை உயர்த்தணும், எளிதில் அணுகக்கூடிய அளவில் மருத்துவம் கிடைக்கணும்னு திட்டமிட்டு ஒரு பெரிய மருத்துவமனையை உருவாக்கி ஸ்டான்லியை விட, ராஜீவ்காந்தி மருத்துவமனையை விட, கிண்டியில் அமைந்திருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையை விட சிறப்பான மருத்துவமனையில் ஒன்றாக இன்றைக்கு நம்முடைய பெரியார் மருத்துவமனை விளங்கி கொண்டிருக்கிறது. அடுத்து குளத்தூர்னாவே இந்த வண்ண மீன்கள் தான் நமக்கு நினைப்பு வரும். நம்ம எதிர்கட்சியா இருந்தப்போ வாக்காளர்களை சந்திக்க வந்த நேரத்தில் அந்த வண்ண மீன் தொழில் செய்து கொண்டிருந்த அந்த தோழர்கள், தாய்மார்கள், அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் இதுக்கு எப்படியாவது ஒரு விடிவு காலத்தை ஏற்படுத்தணும், இதற்கு வசதி செய்து தரணும், எங்களுக்கு ஒரு பெரிய கடையை கட்டித்தரணும், அங்காடி கட்டித்தரணும்னு ஒரு கோரிக்கை வச்சாங்க. அதில் பல சட்ட சிக்கல்கள்லாம் இருந்துச்சு. அந்த சட்ட சிக்கல்கள் எல்லாம் நம்முடைய சேகர்பாபு அவர்கள் முன்னின்று, ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்லை, பல டிபார்ட்மெண்ட் உண்டு. ஹவுசிங் போர்டு உண்டு, மீன்வளத்துறை உண்டு, சிஎம்டி உண்டு, மாநகராட்சி உண்டு, இப்படி பல துறைகள் உண்டு. எல்லா துறைகளோடும் கலந்து பேசி அதை ஒழுங்குபடுத்தி முறைப்படுத்தி இன்றைக்கு வண்ண மீன்களை வாங்க வரக்கூடியவர்களுக்கு எல்லா வசதிகளும் உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய, வெளிநாட்டில் கூட இப்படி ஒரு மையம் இருக்குமா என்று சந்தேகப்படக்கூடியவர்களுக்கு அந்த வர்த்தக மையத்தை நாம்